ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். எல்லாருக்கும் தீபாவளி முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தீபாவளி எப்படி நீ கொண்டாடினீள், எல்லாருக்கும் நல்லா போனதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தீபாவளிக்கு முதல் நாள் எடுத்த ஒரு ரெசிபி தான். இது எப்படி இருக்குங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போவே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடியல. மழை காலமாக இருக்க எல்லாம் சேஃபாக இருங்கோ. இன்றைக்கி அனுஷம்ங்கிறதுனால நம்ம ஆற்றுக்கு வந்து அனுஷம் பெரியவா எடுத்துன்னு வருவா. அந்த பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சுது. மேற்கொண்டு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்கி ஊசுலையும் தொட்டுக்க டால், தக்காளி பாசிப்பருப்புலாம் போட்டு ஒரு டால் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில், கொஞ்சம் ஆற்றுலேயே வேலையெல்லாம் கரெக்டாக இருந்தது. அதனால தான் இனிமேல் புதுசாக வீடியோலாம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் எல்லாேருக்கும் தீபாவளிலாம் வந்துருச்சு, எல்லோரும் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாசிப்பருப்பு டாலுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் சாப்பிட்றது மொத்தம் 3 பேர் தான். அதுக்காக இந்த கரண்டியில் 2.5 கரண்டி பாசிப்பருப்பு போட்டுட்டு இப்போ வேக வைக்க போகிறேன். இந்த குக்கரில் தண்ணி விட்டுட்டு ஒரு பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு 4 சவுண்டோ 3 சவுண்டோ விட்டு வேக வைக்க போகிறேன். வேக வைக்கிறத பார்ப்போம். பாசிப்பருப்பை நல்லா அலம்பிட்டேன், தண்ணி விட போகிறோம். பாசிப்பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விடுறோம் பாருங்கள். போதும் இந்த அளவுக்கு. ஒரு சவுண்டு விட்டால் போதும். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஒரு சவுண்டு தான் விடுறேன். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு டால் பண்ணிடுவோம். சிம்பிள் மதியம் லஞ்சுக்கு பண்ணலாம் இந்த டிஷ்ஷெல்லாம். இல்லை நைட்டு கூட பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம நைட்டு பண்ணி சாப்பிட்லாம். டால் தான் பண்ணணும்னு இல்லை, டாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தக்காளி சும்மா வதக்கிப்போம்ல, கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, வரமிளகாலாம் போட்டுட்டு வெறும் தக்காளியை மட்டும் சப்பாத்திக்கெலாம் தொட்டு வதக்கிப்போம்ல, அந்த மாதிரி வதக்கவும் செய்யலாம். இப்போ நம்ம மூடிட்டோம். ஆவி வந்தோடனே வெயிட்டு போட்டு ஒரே ஒரு சவுண்டு விட்டக்கப்புறம் பார்க்கலாம். நான் வந்து இந்த 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா வேணும்னா எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. அப்புறம் எல்லா ஆற்றுலேயும் ஸ்வீட்டு பக்ஷணம் எல்லாம் செஞ்சுட்டு எல்லா தீபாவளிக்கு நாங்கள் எங்கள் ஆற்றுல செஞ்சுட்டே இருக்கோம். பாதுஷாவும் லட்டும் செஞ்சுருக்கோம், தேன்குழல் செஞ்சுருக்கோம். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது நறுக்கினதுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நறுக்கிட்டேன். இந்த சைடு ஆவியும் வந்துடுச்சு, வெயிட்டும் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சிம்பிள் லஞ்சு தான், கொஞ்சம் நேரத்திலே பண்ணிடலாம். அக்கி ஊசிலிங்கிறது கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ் தான். ஏதோ அக்கி ஊசிலி ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினச்சிக்காதில்ல யாரும். டக்குன்னு செஞ்சிடலாம். பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுட்டு எடுத்து வச்சது தான். இந்த மாதிரி நல்லா வெந்து வச்சு இப்போ நம்ம எப்படி டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு சீன்சட்டி எடுத்துக்கிறோம். அப்படியே தாளிப்பு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுப்போம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஜீரகம், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு வரமிளகா போட போகிறேன். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சைடிஷாகவும் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட போகிறேன். போட்டுட்டாச்சு. இதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சதை ஒவ்வொன்றா போட வேண்டியதான், ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ வதங்கின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட போகிறோம். லைட்டாக போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். ஏன்னா அந்த அக்யூசிலிங்கிறது வந்து நல்லா சாதம் மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி டிஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாதம் உள்ளே இறங்கிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம். வெறும்னா பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் சில பேருக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம இந்த டால் பண்ணுறோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டிருக்கோம். அடுத்து தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கிறதுலையே நல்லா அது வேகணும், அந்த மாதிரி பண்ணணும்.
எல்லாரும் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு கண்டிப்பாக போயிருப்பேன். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, பார்ப்பேன் நியூஸில் எல்லாமே. எல்லாம் சேஃபாக இருங்கோ, சேஃபாக வெடிங்கோ. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. கொஞ்சம் நல்லா வதங்கியது தெரியறதா உங்களுக்கு? இந்த மாதிரி வதங்கினோடனே கொஞ்சம் தண்ணி விடணும். இப்போது விட்டுட்டு சிம்பிள் டிஷ் தான். பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க கரண்டியால். இதில் எதுவுமே போடல, உப்பு மஞ்சப்பொடி எதுவுமே போடலை. வெறும் பாசிப்பருப்பை மட்டும்தான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு சேர்த்து அதில் போட்டுருக்கணும். நம்ம இந்த மாதிரி விட்டுருங்கோ கலக்கிட்டு. இதுலேயும் தண்ணி விட்டு நல்லா அரைந்து விடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம எங்கள் ஆத்திரம் எனக்கு லஞ்சே இது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கொதி வந்தால் கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியதான், முடிஞ்சது நம்மளோட பயத்தம்பருப்பு டால். சிம்பிள் அண்ட் ஈஸி. அதாவது தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லி சைடிஷ் தான் அது. பார்த்தீங்களா 2 நிமிஷத்தில் எப்படி கொதிக்கிறதுன்ட்டு. இப்போ இந்த டைமில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் முடிஞ்சுது, ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிடுறோம். அடுத்து அக்யூசல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது குக்கரில் டைரெக்டாகவே பண்ணிடலாம். இப்போ குக்கர் பார்த்துக்க வச்சிடுறோம், பார்ப்போம். அக்யூசிலி செய்கிறதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு அரிசி தான். எங்களுக்கு வந்து இந்த டம்ளரால், அதாவது 3 பேருக்கு இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த டம்ளர் சாரி, அதாவது இந்த குக்கரில் காஞ்சோடனே மெயினானது தேங்காய் எண்ணெய் தான். விட மறந்துடாது, தேங்காய் எண்ணெய். நார்மல் எண்ணெயை விட்டுறாது மறந்தாப்புல. அரிசியை நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3 போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே 3 பேருக்காக 2 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா மதியம் லஞ்சு மிச்சம் இருந்தால் நாங்கள் நைட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். அவளுக்கு தேவையான அளவு நைட்டுனா இந்த மாதிரி 2 1/2 போட்டால் கூட போதும். ஏன்னா காலைல விரைச்சி போயிடுச்சுன்னா யாராலும் சாப்பிட முடியாது. அதுக்காக இதுக்கு தேவையானது வெறும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 பொருள். அரிசி, பாசிப்பருப்பு கொஞ்சம் தேவைப்படும், அவ்வளோதான். எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சே போச்சு, சிம்பிள் டிஷ். கடுகு கொஞ்சம் வெடிக்கிறது. இந்த சமயத்தில் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம போட்டுடலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதை பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்குது. எங்கள் அம்மா செஞ்சாலே பொதுவாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச டிஷ் வேறு இது, அதனால் கேட்கவே வேண்டாம், எவ்வளோ நாளும் சாப்பிட்ருவேன். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொரிஞ்சோடனே பாசிப்பருப்பு போட்டு வறுத்துன்றணும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக. அதாவது எங்களுக்கு 1.5 கரண்டி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும், அவ்வளோதான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் இப்போ பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கு. இப்போ இந்த அரிசியையும் போட வேண்டியதுதான். இது நம்ம ஆற்றுல கிச்சனில் உள்ள கிருஷ்ணர் பொம்மை. அதாவது இந்த ஆற்று இப்போ தான் இந்த கிச்சனில் நல்லா பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும். அப்போ நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து இந்த கிருஷ்ணர் பொம்மை கிஃப்ட் பண்ணோம். கிருஷ்ணர் பொம்மைன்னு இல்லை, இது எது செவுத்துல விட்டுறது தான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கிருஷ்ணர் தான் ரொம்ப பிடிக்கும். சரி அதான் நாங்கள் வந்து நம்ம எது வாங்கினாலும் சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு என்ன பிடிக்குன்றது கெஸ் பண்ணி நாங்கள் வாங்கி கொடுத்தோம். சின்னது தான், ஆனால் வந்து அவளோட சந்தோஷம் தானே நம்மளுக்கு பெருசு அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி யோசித்தோம்.
நெக்ஸ்ட்டு அரிசியும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதாவது நம்ம ஒரு கை ப்ளஸ் கொஞ்சம் தேங்காயும் போட்டு வதக்கிட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணால் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உப்பு பெருங்காய பொடி எல்லாமே போட்டுடலாம். இப்போ எப்பயுமே கலந்த சாதத்துக்கு தண்ணி அளவு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அதான் அளவு எப்பயுமே. இப்போ நாங்கள் வந்து 2 டம்ளர் தண்ணி விட்டோம், 2 டம்ளர் அரிசி போட்டோம், 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறோம். உப்பு போட போகிறோம் இப்போ. நெக்ஸ்ட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் வாழ்க்கை. இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிறோம், 1/4 டேபிள் ஸ்பூன். நம்ம சேனலில் எப்பயுமே சொல்லியிருப்போம், எது பண்ணாலும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுவோன்னு. அது எதுனாலும் சரி, எந்த டிஷ்னாலும் போட்டுருவோம். அதுதான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக மெயினானது சர்க்கரை தான் போட்டுப்போம் நாங்கள். இப்போ இந்த இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரே ஒரு சவுண்ட் தான், ஒன்லி 1 சவுண்ட் விட்டக்கப்புறம் ஆஃப் பண்ணி திறந்தக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆஃபீஸ் போகிற வாழ்க்கை அதோட மெயின். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த குக்கரை மூடிடலாம், மூடிட்டு காமிக்கிறேன். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளிக்கு செஞ்ச பக்ஷணத்தில் ஒன்று பாதுஷாவும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கா? இது ஒரு பக்கம் ஆகிடுது. என்னடா இவ்வளோ செஞ்சுருக்காளே, இவாளே செஞ்சு சாப்பிட்றான்னு நினைக்காது. எங்களுக்கு கொஞ்சம் ஆர்டரும் வந்திருக்கா, அதுக்காக செஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆவி வந்துருக்கு, வெயிட் போட்டுடலாம். ஒரே ஒரு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சவுண்டு விட்டோன்னே ஆஃப் பண்ணிடலாம், போதும். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு திறந்தக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் விசில் அடங்கட்டும், அது வரையும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். இப்போ புதுசாக பச்சை மிளகா செடி போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் வளர்ந்து வந்துருக்கு, நல்லா காஞ்சக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பச்சை மிளகா வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இப்போ தீபாவளி வந்துகிட்டே இருக்குது, தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ். அப்புறம் இப்போல்லாம் தீபாவளி வருது, ஆனால் எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. சரி, இப்போல்லாம் லீவு கிடச்சா போதும், தூங்கணும் போல் அப்படி இருக்குது சில பேருக்குலாம். சரி, அதாவது நான் சொல்கிறது 2Kக்கு 90ஸ்க்கெலாம் ஹாஹா தீபாவளி. அப்போல்லாம் தீபாவளி ஸ்வீட்டு வெடி, யார் வீட்டு வாசலில் அதிகமாக பேப்பர் இருக்கோ அவங்க தான் தீபாவளி நான் தான் வெடித்தேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஆனால் இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி தான் இங்கே அதாவது எங்கள் ஊரில் நல்லா வெயில் அடிக்குது. அங்கெல்லாம் வெயில் அடிக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம குக்கர் திறந்து ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்மளோட அக்கி உசிலி திறக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அக்கி உசிலி. இதை நம்ம அப்படியே கிளறி ஒரு தட்டில் போட்டு டால் விட்டுன்னு சாப்பிட்டோம்னா சுவையாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை இனிமேல் வர எல்லா வீடியோஸும் பாருங்கள். நம்ம வீடியோஸ்க்கு இனிமேல் இதுவரை பார்த்தவங்களும் இனிமேல் பார்க்க போகிறவங்களும் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அக்யூஸ்லி டால், அவ்வளோதான்.